வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் பராகுவே அதிபர் திரு சாண்டியாகோ பென்யா பலாசியோஸை சந்தித்து பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். மின்சாரத்தில் இயங்கும் பயணியர் வாகனங்களின் உற்பத்தியை ஊக்குவிக்க மத்திய அரசு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் மேல்நிலை எழுத்தர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டவர்களில் 13 பேருக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று நியமன ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டதால் மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்தனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் தற்போது அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள பராகுவே அதிபர் திரு சாண்டியாகோ பென்யா பலாசியோஸை சந்தித்து பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருதரப்பு உறவுகளின் எல்லா அம்சங்களையும் இரு தலைவர்களும் மறு ஆய்வு செய்தனர். வேளாண்மை, பாதுகாப்பு, விண்வெளி, டிஜிட்டல் தொழில்நுட்பம் உட்பட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இப்பேச்சுவார்த்தையின் போது கூறினார். தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இரு நாடுகளும் ஒன்றாக நிற்பதாக அவர் தெரிவித்தார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பராகுவே அதிபரை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரும் புதுடெல்லியில் சந்தித்து பேசினார். பராகுவே அதிபர் இன்று தலைநகரில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் ஆகியோரையும் சந்திக்கிறார். வரும் புதன்கிழமை பராகுவே திரும்பும் முன்பாக அவர் மும்பையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் தொழில் அதிபர்களை சந்திக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் 81வது வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியாவில் விமான போக்குவரத்து வசதிகளுக்கு சந்தை தேவை அதிகரித்து வருவதாகவும் வளர்ச்சி குறித்த இந்தியர்களின் அபிலாஷைகளுக்கு இதுவே சான்றாகும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் உடான் திட்டம் சிவில் விமான போக்குவரத்து துறையில் பொன்னான அத்தியாயமாகவே அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று தொடங்கிய இந்த 3 நாள் கூட்டத்தில் உலக அளவிலான சிவில் விமான போக்குவரத்து துறையினரின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றியை நாம் கொண்டாடி வரும் வேளையில் இந்திய படையினரின் வீரத்தை நாடே போற்றுகிறது. இந்திய படையினருக்கு புகழாரம் சூட்டும் வகையில் ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவு சிறப்பு தொடர் ஒன்றை ஒளிபரப்பி வருகிறது. அந்த வரிசையில் 1947-48 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது நம்ப முடியாத அளவில் வீரத்தை வெளிப்படுத்தி பரம்வீர் சக்ரா விருது பெற்ற லேன்ஸ் நாயக் கரம் சிங் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. பஞ்சாபில் 1915 ஆண்டு பிறந்த லான்ஸ் நாயக் கரம் சிங் 1941 ஆண்டில் முதலாவது சீக்கிய படைப்பிரிவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டவராவார். 1948 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரில் பல நாள் நீடித்த தித்துவால் சண்டையின் போது லான்ஸ் நாயக் கரம் சிங் இந்திய எல்லைகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றினார். அக்டோபர் 13ஆம் தேதி இரவு கரம்சிங் தலைமையிலான புறக்காவல் நிலையம் கடும் குண்டு வீச்சுகளுடன் எதிரி படைகள் நடத்திய வலுவான தாக்குதலுக்கு உள்ளாயிற்று. இந்திய தரப்பில் ஆள் பலமும் ஆயுத பலமும் குறைவாகவே இருந்த நிலையிலும் லான்ஸ் நாயக் கரம்சிங் எதிரி படைகளின் குண்டு மழைக்கு இடையிலேயே ஒவ்வொரு பதுங்கு குழியாக சென்று கையெறி குண்டுகளால் எதிரிகளை திருப்பி அடிக்குமாறு சக வீரர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தியதால் இந்திய படைக்குழுவினர் எதிரி படைகளின் 8 தாக்குதல்களை திறம்பட்ட முறையில் எதிர்கொண்டனர். இம்முயற்சிகளின் போது கரம்சிங்கிற்கு 2 முறை காயம் ஏற்பட்ட போதிலும் அவர் போர்க்களத்தில் இருந்து அகற்றப்பட மறுத்து முன்னணி பதுங்கு குழிகளில் இருந்து தொடர்ந்து போராடினார். எதிரிகளின் 5வது தாக்குதலின் போது எதிரி படையினர் இருவர் கரம்சிங் இருந்த இடத்திற்கு மிக அருகிலேயே வந்துவிட்டதால் நிலைமைகளின் தீவிரத்தை உணர்ந்த கரம்சிங் பதுங்கு குழியில் இருந்து தவழ்ந்தே வெளிவந்து தமது துப்பாக்கி முனை ஈட்டி மூலம் எதிரிகளை தாக்கிக் கொன்றார். அவரது அச்சமற்ற செயல்பாடுகளால் எதிரி படையினர் ஊக்கம் இழந்து இந்திய அரண்களை மீறும் முயற்சியில் தோல்வியடைந்தனர். அதன் பிறகும் எதிரி படையினர் மேற்கொண்ட மேலும் 3 தாக்குதல்களுக்கும் கரம்சிங் மற்றும் அவரது படைக்குழுவினர் வலுவாக பதிலடி கொடுத்தனர். லான்ஸ் நாயக் கரம்சிங் சக வீரர்களின் ஊக்கமாக மட்டுமின்றி எதிரி படையினர் கண்டாலே அலரும் வீரராகவும் திகழ்ந்தார். தித்துவால் போர்க்களத்தின் வீரத்திற்கும் நெகிழ்வு தன்மைக்கும் அடையாளமாகவே திகழ்ந்த லான்ஸ் நாயக் கரம்சிங்கின் அசாதாரண துணிச்சல் மற்றும் தலைமைத்துவத்திற்காக அவருக்கு பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது.
மின்சாரத்தில் இயங்கும் பயணியர் வாகனங்களின் உற்பத்தியை ஊக்குவிக்க மத்திய அரசு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி புதுடெல்லியில் இன்று இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், சர்வதேச கார் பிராண்டுகளை ஈர்க்கும் வகையில் இந்தியாவில் குறைந்தபட்சம் $35,000 மதிப்புள்ள மின்சார கார்களின் இறக்குமதிக்கு 15% அளவில் குறைந்த வரி விதிக்கப்படுவதாக தெரிவித்தார். இத்திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் நிறுவனங்கள் இந்தியாவின் மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்ய குறைந்தபட்சம் 4150 கோடி ரூபாய் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். தற்போதைய நிலையில் ஹூண்டாய், ஸ்கோடா, கியா, மெர்சிடஸ் பென்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் வெளியிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாகத் துறையில் போட்டித் தேர்வு மூலம் மேல்நிலை எழுத்தர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டவர்களில் 13 பேருக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று நியமன ஆணைகளை வழங்கினார். சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் திரு R. செல்வம் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். மேல்நிலை எழுத்தர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 பேருக்கு ஏற்கனவே பணியாணை வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டதால் மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்தனர். தொடக்க பள்ளியில் படிக்கும் குழந்தைகளை பெற்றோர்கள் அழைத்து வந்து பள்ளியில் விட்டனர். பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். நகரப் பகுதியில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் படிப்பிலும் வருகை பதிவிலும் சிறந்து விளங்கிய 2 மாணவர்கள் ஒருநாள் தலைமை ஆசிரியர்களாக அறிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். காரைக்காலிலும் இன்று கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காரைக்கால் NIT உயர்கல்வி நிறுவனத்தில் படைப்பாக்க திறனுடன் கூடிய செயற்கை நுண்ணறிவு குறித்து 5 நாள் தேசிய பயிலரங்கு இன்று தொடங்கியுள்ளது. பிட்ஸ் பிலானி உயர்கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் சுதீர்குமார் வராய், IIT டெல்லி பேராசிரியர் அரவிந்த் குமார் நேனோ ஆகியோர் பல்வேறு துறைகளில் செயற்கை நுண்ணறிவின் முக்கிய தாக்கங்கள் குறித்து இன்றைய அமர்வில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். காரைக்கால் NIT உயர்கல்வி நிறுவனத்தில் செயற்கை நுண்ணறிவு குறித்த BTech படிப்பும், செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் குறித்த MTech படிப்பும் விரைவில் தொடங்கப்படும் என பதிவாளர் டாக்டர் சுந்தரவர்தனம் அறிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றிய தூதரக புறவீச்சு முயற்சிகளின் கீழ் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட 7 அனைத்து கட்சி பிரதிநிதி குழுக்கள் பல்வேறு வெளிநாடுகளில் தீவிரவாதத்தை கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள முடியாது என்னும் இந்தியாவின் நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்துக் கூறி வருகின்றனர். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு. தேசியவாத காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சுப்ரியா சுலே தலைமையிலான அனைத்து கட்சி குழுவினர் தங்களின் எத்தியோப்பியா பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று எகிப்து சென்றுள்ளனர். JDU நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான அனைத்து கட்சி குழுவினர் மலேசியாவில் மக்கள் நீதி கட்சி தலைவர்களை சந்தித்து பேசினர். சிவசேனா MP திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழுவினர் இந்திய சமூகத்தினரை சந்தித்து கலந்துரையாடினர். BJP நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவினர் இங்கிலாந்திலும், மற்றொரு BJP நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பைஜெயந்த் பாண்டா தலைமையிலான குழுவினர் அல்ஜீரியாவிலும் இதே போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் MP திரு சசி தரூர் தலைமையிலான அனைத்து கட்சி பிரதிநிதி குழுவினர் இன்று தங்களின் பிரேசில் பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை அமெரிக்காவிற்கு புறப்பட உள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு சென்னை மகளிர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. குற்றவாளி ஞானசேகரன் தண்டனை குறைப்பின்றி 30 ஆண்டுகளுக்கு சிறையில் இருக்க வேண்டும் என மகளிர் நீதிமன்ற நீதிபதி திருமதி M. ராஜலட்சுமி இன்று தமது உத்தரவில் கூறினார். ஞானசேகரனுக்கு எதிராக அரசு தரப்பினால் நிரூபிக்கப்பட்ட எல்லா 11 குற்றச்சாட்டுகளுக்கும் நீதிமன்றம் தனித்தனியே தண்டனை விதித்துள்ளது. குற்றவாளி ஞானசேகரனுக்கு 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 8ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 4ஆம் தேதி வரை ஓர் சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகலாம் என்றும், வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் நிலையில் ஓரிரு பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் பராகுவே அதிபர் திரு சாண்டியாகோ பென்யா பலாசியோஸை சந்தித்து பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். மின்சாரத்தில் இயங்கும் பயணியர் வாகனங்களின் உற்பத்தியை ஊக்குவிக்க மத்திய அரசு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் மேல்நிலை எழுத்தர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டவர்களில் 13 பேருக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று நியமன ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டதால் மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.